Hi guys and welcome back to Kamma Crypto. My channel subscribe பண்ணாம மறக்காம subscribe பண்ணுங்க because crypto currency பத்தின எல்லா இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல உங்களுக்காக டெய்லி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா a big Sunday for everyone. கிரிப்டோல மட்டும் கிடையாதுங்க. We have the IPL final as well and ஒரு சைடு அதுவும் தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு முக்கியமா பெப்பே காயின் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா ஆஃப் லேட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல டார்கெட் பண்ண காயின்ஸ்ல மீம் காயின்ஸ்ல பெப்பே ஒரு காயின் தான். ஏன்னா ப்ரோ நீங்க ஷிபா இனு பத்தி சொல்லிருக்கீங்க, டோஜ் பத்தி சொல்லிருக்கீங்க, எல்லாத்துலயுமே கிளியர் வினரா அதான் சொல்றீங்க. பட் இந்த பெப்பே காயின் மட்டும் தான் ப்ரோ ரைஸ் ஆகுது. இன்னைக்குமே எந்த ஒரு கிரிப்டோ கரன்சியுமே ரைஸ் ஆகல. ஆனா பெப்பே காயின் மட்டும் தான் ரைஸ் ஆயிருக்கு. ஏன் ப்ரோ, வாட் இஸ் த பேக்ரவுண்ட் தட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு சொல்லி நிறைய யூசர்ஸ் கேட்டிருந்தாங்க. நல்ல அந்த யூசர்ஸ்லாம் நான் சொல்றது ஒன்னே ஒன்று தான். பெப்பே காயின் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்லி ஸ்ட்ராங்கா இருக்கிறது அதோட கம்யூனிட்டி பேஸ் பண்ணி தாங்க. ஏன்னா இதே தான் வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பண்ணாங்க. இனிஷியல் ஸ்டேஜ்ல வரும்போது புது புது ஆல் டைம் ஐ வந்து பாத்தீங்கன்னா வாரம் வாரம் புது புது ஆல் டைம் ஐ போனாங்க. இப்போயுமே பாத்தீங்கன்னா பெப்பே காயின் ஒரு ஆல் டைம் ஐல தான் இருக்கு. இன்னைக்கு பெப்பே காயின் மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5 to 6% அப் ஆயிருக்கு. மத்த எந்த காயினுமே அப் ஆகல. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது டாப் 20 கிரிப்டோ கரன்சில இப்ப பெப்பே காயினும் கால் எடுத்து வச்சிருக்கு அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு மீம் காயினா தேர்ட் மீம் காயின் டு எவர் செட் ஃபுட் வந்து டாப் 20. ஏன்னா டாப் 10ல டோஜ் காயின் இருக்கு அண்ட் 12th or 13th பிளேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஷிபா இனு இருக்கு. அண்ட் இப்போ கரண்டா 20th பிளேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெப்பே காயின் இருக்கு. அண்ட் முக்கியமா பெப்பே காயின் லைட் காயின் ஒன் ஆஃப் த பிகஸ்ட் காயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பீட் பண்ணி மார்க்கெட் கேப்ல மேல இருந்திருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் $6 billion வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ல இருக்கு. பட் நம்ம டோஜ் ஷிபா எல்லாம் கம்பேர் பண்ணும்போது அவங்க 14 இதுல இருக்காங்க. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இன்னும் வந்து பாத்தீங்கன்னா 47% ஆஃப் ஷிபா இனு வந்து பாத்தீங்கன்னா பெப்பே வந்து கவர் பண்ணிடுச்சு. ஸோ இன்னும் மீதி ஷிபா இனு பீட் பண்ணணும். ஏன்னா 53% வளரணும். இப்போ இருக்கிறதோட 53% வளர்ந்தா மட்டும்தான் ஷிபா இனு பீட் பண்ண முடியும் பெப்பே காயினால. பட் நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்குமா ப்ரோ இதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா எல்லா காயின்ஸுக்குமே ஃபியூல் கம்மியா இருக்கிற டைம்ல, அதாவது பம்பிங் ஃபியூல் கம்மியா இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த காயின் ஏறிட்டு இருக்கு. ஸோ இதுவே ரொம்ப நாள் நினைச்சிருக்குமா அப்படின்ட்டு தெரியாதுன்னா ஒரு சில ரீசெண்ட் அப்கிரேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பெப்பே டோக்கன்ல இப்போ பண்ணியிருக்காங்க. அதுக்கான மார்க்கெட் கரெக்ஷன் தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ மீம் காயின்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெப்பே காயின் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஓடிட்டு இருக்கு. மார்க்கெட் கேப்லயும் ஷிபா இனு நெக்ஸ்ட் பீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் பேசிட்டு இருந்தாலும் அதெல்லாம் ரொம்ப டைமும் ஆகும்னாலும் சரி. ஏன்னா ஷிபா இனு பல க்ரோ ஆயிட்டு தான் இருக்கு. ஷிபா இனு டிக்ரீஸ் ஆகிற மாதிரிலாம் தெரியல. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் காயினா இருக்குமே தவிர ஷிபா இனு பீட் பண்ணி மேல வருமா இல்ல மீம் காயின்ஸே இது எல்லாமே சால்வ் பண்ணி மேல வருமா அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யோசிக்க இல்லாத விஷயம். ஏன்னா ஷிபா இனுல பாத்தீங்கன்னா இப்போ ETF அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீட் டெவலப்பர் பேசிட்டு இருக்காரு. ஸோ அப்படின்னு பார்க்கும்போது பெப்பே காயின்ல இன்னும் அவங்க கம்யூனிட்டியை விட்டு அவங்க வெளியே வரல. ஒரு யூட்டிலிட்டிக்கே அவங்க கொண்டு வரல. ரியல் வேர்ல்ட் கேஸ் வேல்யூ அவங்களுக்குன்னு ஒரு ஸ்வாப் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு ஒரு லேயர் 2 இது கிடையாது. அவங்க இன்னும் நிறைய எக்ஸ்சேஞ்ச்ல லிஸ்டே ஆகல பெப்பே காயின். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய ரோட் மேப் இருக்கு. பட் இப்போதைக்கு இந்த ஒரு 2024ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு கிளியர் வின்னரா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பெப்பே காயின் தாங்க. அதை நம்ம எல்லாருமே அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஷார்ட் டேர்ம் கெயின்ஸ் இருக்கும், புது புது ஆல்டிமைஸ் போகும். பட் ஆனா ஒரு டிப்புன்னு வரும்போது இதுக்கப்புறம் மேபி ட்ராக்கே தெரியாம கூட அந்த லெவல்ல போகலாம். ஸோ வி ஹேவ் டு ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் பெப்பே காயின் வந்து எவ்வளவு தூரம் கொண்டு போகுது, அவங்க கம்யூனிட்டி வந்து எவ்வளவு தூரம் ஃப்ரண்ட்ல கொண்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ப்ரோ இதுல இருந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குமா பெப்பே காயின், ஏன்னா மற்ற எந்த காயின்லயும் போனாலும் வரல, இது வந்து டெய்லி 5% 6% ஏறுது. அப்ப நான் இப்போ உடனே போனா 5% 6% ஏறுமா அப்படின்னா சொல்ல முடியாதுங்க. ஏன்னா இது கம்ப்ளீட்லி கம்யூனிட்டி ட்ரிவன். இப்போ மற்ற காயின்ஸ் படி பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு புது அப்கிரேட் வருது, இல்ல ஒரு ETF அப்ரூவல் இருக்கு, இல்ல வந்து நம்மளுக்கு வந்து ஒரு புது லேயர் 2 ஃபார்ம் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நியூஸ் இருக்கு. பெப்பே காயின் பத்தி நம்மளுக்கு நியூஸே கிடையாது. இது ஏன் ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம், யாருக்குமே அதுக்கான பதில் தெரியாது. பெப்பே காயின் வந்து ஏன் எனக்கு 5% ஏறுது 6% ஏறுது அப்படின்னா, ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கம்யூனிட்டியா அதை பம்ப் பண்ணி ஏத்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எப்ப டம்ப் பண்ணுவாங்க, ஒருவேளை ப்ராஃபிட்ஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் டம்ப் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இதுக்கான பேக்ரவுண்ட் ஜீரோ. ஸோ அதனால பெப்பே காயினை இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப காஷியஸாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. காயின் ஸ்விட்ச்ல அந்த மாதிரி நம்ம இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லயுமே சொல்லுவாங்க இது ரொம்ப ஹை வாலட்டைலான டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேஃபா ட்ரேட் பண்ணுங்க அண்ட் சேஃபா இன்வெஸ்ட் பண்ணுங்க. So thank you for watching Karma Crypto. Do subscribe our channel for more interesting updates about cryptocurrency.